சமீபத்திய நிகழ்வுகள் தீபத்தூண் கோயில் சொத்து என நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதில் இந்துக்கள் விளக்கு ஏற்ற முயற்சிக்க கூடும் என நினைத்து கோயில் நிர்வாகம் அதை மூடி வைத்துள்ளது. தீபத்தூணும் அதை ஒட்டிய பகுதியும் தர்காவுக்கு சொந்தமாக இருந்தால் தீபத்தூண் மூடியதை பார்த்து கொண்டு தர்கா நிர்வாகம் அமைதியாக இருந்திருக்காது. தர்காவின் கோரிக்கை உண்மையல்ல என்பதற்கு இதுவே சான்று. நீங்க படிச்சதை எங்கேயாலும் யார்கிட்டயாலும் சட்டம் தெரிஞ்சவங்ககிட்ட படிச்சு காட்டுங்க. இப்படி ஒரு நீதிமன்றம் முடிவுக்கு வர முடியுமா? கோர்ட்ல நீதிபதி அவர்கள் கோயில் அட்வொகேட்ட கேட்குறாரு, யார் அதை மூடினது? நாங்கள் தான் மூடினோம். ரைட், ஓகே. அதை வச்சு இப்போ அவங்களுக்கு சொந்தம். இப்போ தர்கா தரப்புல இருந்து நாங்கள் தான் மூடினோம் அப்படின்னு சொன்னால் தர்காவுக்கு சொந்தமா? மூன்றாவது ஆள் வந்து நாங்கள் தான் மூடினோம் அப்படின்னு இந்து முன்னணிக்காரங்க சொன்னால் அவங்களுக்கு சொந்தமா? இப்போ நாளைக்கு மதுரை மக்கள் யாராவது போய் மேலே வந்து நான் ஒரு ரிசார்ட் கட்டிக்கிறேன் அப்படின்னு நிலத்தை பிடிச்சிட்டா அதுவும் சொந்தம் தானே இந்த லாஜிக்னா? இல்லைங்க, தர்கா தரப்பா அந்த பக்கம் போலீஸே விடவே மாட்டாங்க. இப்போ தர்கா எப்படி போய் தடுக்க முடியும்?